ஈரோடு மாநகராட்சியில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கான நிதியை மாநகராட்சியின் பொது நிதியில் இருந்து எடுத்து 3 கோடி வரை செலவு செய்யப்படுவதாக அதிமுகவினர் கேள்வி எழுப்பினர். இந்த மக்களின் வரி பணத்தை கடந்த 4 ஆண்டு காலமாக மாநகராட்சியில் எந்த திட்டத்தையும் முழுமையாக செயல்படுத்தாத நிலையில் தற்போது தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு திமுகவினர் இந்த நிதியை கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் எனும் திட்டத்தை நடத்தி வருவதாக குற்றம் சாட்டினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மஞ்சமேடு தென்பண்ணை ஆற்றில் விநாயகர் சிலை கரைக்க வரும் பக்தர்களிடம் சிலை ஒன்றுக்கு 200 ரூபாய் கட்டாய வசூல் செய்யப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து காவேரிப்பட்டினம் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அலட்சியமாக பதிலளித்ததாகவும் புகார் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மழையின் தாக்கம் நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு உபகரணங்களுடன் பேரிடர் மீட்பு குழுவினர் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வருகை புரிந்தனர். இவர்கள் குழுக்களாக பிரிந்து மீட்பு பணிகளை மேற்கொள்ள தயார் நிலையில் உள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலை வைத்து சிறப்பு வழிபாடு செய்யப்பட்ட நிலையில் அனைத்து கிராம பகுதியில் இருந்து பண்ருட்டி காந்தி சாலையில் உள்ள படைவீட்டம்மன் அம்மன் கோவில் அருகில் ஒருங்கிணைக்கப்பட்ட நிலையில் இந்து மக்கள் கட்சி சார்பில் ஊர்வலம் தொடங்கப்பட்டது. இந்த ஊர்வலத்தில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், வியாபாரிகள் என அனைவரும் ஒன்று சேர்ந்து மத நல்லிணக்க வரவேற்பு அளித்து பொதுமக்களுக்கு குளிர்பானங்கள், தண்ணீர், இனிப்புகள் வழங்கினர். தென்காசி மாவட்டம் மேலக்கரம் பேரூராட்சிக்குட்பட்ட 14வது வார்டு பகுதியில் அடிப்படை வசதிகள் குறித்து அப்பகுதி பொதுமக்கள் மனு அளிக்க வந்த நிலையில் பேரூராட்சியில் மன்ற தலைவரும் செயல் அலுவலரும் இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். அதனைத் தொடர்ந்து தங்கள் வார்டு பகுதி எந்தவித அடிப்படை வசதிகள் செய்யப்படாமல் புறக்கணிக்கப்படுவதாக கூறி தாங்கள் கொண்டு வந்த மனுவை அலுவலக வாசலிலேயே வைத்து சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் ஓட்டேரி விரிவு பகுதி உள்ளிட்ட 15 வார்டுகளில் உள்ள பழுதடைந்த சாலைகள், மழையினால் பெரிதளவில் பாதிக்கப்படும் சாலைகள் உள்ளிட்டவைகளை செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அப்பகுதியில் உள்ள மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தினர். கன்னியாகுமரி, திருநெல்வேலி உட்பட 5 மாவட்டங்களைச் சேர்ந்த கூட்டுறவு மற்றும் உணவு வழங்கல் அலுவலக அலுவலர்களுடன் கலந்தாய்வு கூட்டம் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. 5 மாவட்டங்களைச் சேர்ந்த அலுவலர்களிடம் ஆய்வு மேற்கொண்டதில் ஸ்மார்ட் கார்டு கேட்டு விண்ணப்பித்த அனைத்து விண்ணப்பங்களையும் உடனடியாக பரிசீலித்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. எந்த குக்கிராமத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கும் ரேஷன் கார்டுகள் உடனடியாக வழங்க வேண்டும் என்று அதிகாரிகளிடத்தில் வற்புறுத்தப்பட்டிருக்கிறது. மதுரை திருப்பரங்குன்றம் அருகே உள்ள மதுரை மன்னர் கல்லூரியில் தேசிய விளையாட்டு தினம் கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் இந்திய அணி கிரிக்கெட் வீரர் அனிருத் ஸ்ரீகாந்த், மாணவர்களிடம் பெற்றோர்கள் அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் துறையையும் ஆதரிக்க வேண்டும் என வலியுறுத்தி பேசினார். உள்ள இருக்கிற மனசு ஒரு ஸ்போர்ட் ஆகணுமே, எனக்கு ஆப்வியஸ்லி கிரிக்கெட் ஆகணும்னு அந்த ஆசை இருந்தது. சேலம் மாநகராட்சியில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் பேசிய அதிமுக கவுன்சிலர்கள் மாநகராட்சி நிர்வாகத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாகவும் அதிமுக கவுன்சிலர்களின் வார்டுகள் வேண்டுமென்றே புறக்கணிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். அவரின் குற்றச்சாட்டிற்கு திமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அதிமுக கவுன்சிலர்கள் கூட்ட அரங்கை விட்டு வெளிநடப்பு செய்தனர். செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.